இப்போ அதே கேரளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நாடு, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய அந்த கலை இலக்கியம், அந்த அந்த மாதிரி சில விஷயங்கள். ஒரு கேரளானாவே நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம், சார் அந்த கதகளி டான்ஸ் அப்படின்னுவோம். இப்போ ஆந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் எப்பவுமே வந்து சார் அந்த அது பயங்கர அந்த ரவுடிசம் படமெல்லாம் பார்க்கும்போது, ஃபைட்டு பார்க்கும்போது அப்படின்வாங்க. எல்லாமே காரசாரமாக இருக்கும். ஆந்திரா படங்கள்லாம் காரசாரமாக இருக்கும். அவங்களுக்கும் ரொமான்டிக்கும் இருக்குது, அதே சமயத்தில் காரசாரமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்வியல், அது மாதிரியான திரைப்படங்கள். ஹிந்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹிந்தியில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலி தான், லார்ஜர் தென் லைஃப் தான். பம்பாய், டெல்லி, ஆக்ரா இப்படின்னு அப்படியே சுற்றுறாங்க. ஏகப்பட்ட இடங்களை காமிக்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி வந்து குமரிமுனையை காமிக்கிறோமோ, அந்த பக்கம் வந்து இமயமலையவே காமிக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து படங்கள் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆச்சுன்னா, மக்கள்லாம் வந்து வேறு மொழி படங்கள், அதாவது எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஹிந்தி படங்களை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி ஹிந்தி படம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து எனக்கு ராஜேஷ் கண்ணா நடித்த படங்கள், அதுக்கப்புறம் வந்து ஷோலே, அதுக்கப்புறம் வந்து ஜூலி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டது. நம்ம ஊரில், அதாவது தமிழ்நாட்டிலையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடின படங்கள் அது. அதுலேயும் அந்த பாட்டெல்லாம் வந்து அவ்வளோ பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான சாங்காக இருக்கும். ஹிந்தியில் கிஷோர் குமார் சாங்ஸ் அப்படின்னா இங்கே ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அசோக் குமாரோட ஆக்டிங்னா பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள் நடித்த, நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த, கமல் சார் நடித்த, சிவாஜி சார் நடித்த படங்கள்லாம் அவங்க விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க.